இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. ஒரு மன்னன் ஒருவன் தீராத உடல் நோயினால் துன்பப்படுகிறான். அவனுடைய எதிரி நாட்டிலிருந்து வந்த ஒரு மருத்துவன் இவன் உடல்நிலையை சீராக்குகிறான். அதனால் மகிழ்ந்து போன அந்த மன்னன் அந்த மருத்துவனுக்கு ராஜபோக மரியாதையை கொடுத்து அந்நாட்டிலேயே தங்க வைத்து தினமும் அரண்மனையில் அவரை புகழ்ந்து மரியாதை செலுத்துகிறான். இது அந்நாட்டு மந்திரிக்கு பிடிக்கவில்லை. மன்னனிடம், மன்னா, அந்த வைத்தியர் எதிரி நாட்டு ஒற்றன், அது தெரியாமல் நீங்கள் அவருக்கு இவ்வளவு மரியாதை தருகிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான். இதை அப்படியே நம்பிய மன்னன் அடுத்த நாள் காலை அரசவையில் இந்த வைத்தியருக்கு மரண தண்டனை விதிக்கிறான். அதிர்ந்து போனார் வைத்தியர். ஒரு புத்தகத்தை மன்னனிடம் கொடுத்து, மன்னா, இந்த புத்தகத்தின் முதல் 3 பக்கங்களை படியுங்கள், நான் நிரபராதி என்று தெரியும் என்று வைத்தியன் சொல்கிறான். மன்னனும் அதை வாங்கி புரட்டி பார்க்கிறான். ஆனால் அதில் எதுவும் இல்லை. அப்போது வைத்தியன் சொல்கிறான், மன்னா, நீங்கள் எச்சில் தொட்டு தடவிய இந்த முதல் 3 பக்கங்களில் நான் விஷத்தை தடவியுள்ளேன். அந்த விஷத்தை தடவச் சொல்லியது உங்கள் மந்திரிதான். இன்னும் சற்று வினாடிகளில் நீங்கள் மரணிக்கப் போகிறீர்கள் என்றான் வைத்தியன். அதை கேட்டதும் மரண பயத்தில் தன் மந்திரியை தன் வாளால் வெட்டி விடுகிறான் மன்னன். அப்போது இந்த வைத்தியன் சொல்கிறான், மன்னா, அந்த புத்தகத்தில் நான் விஷம் வைக்கவும் இல்லை, அதை உங்கள் மந்திரி வைக்க சொல்லவும் இல்லை. நான் எதிரி நாட்டு ஒற்றனும் இல்லை. எதையும் ஆராயாமல் அடுத்தவர்கள் சொல் கேட்டு நடப்பதுதான் உங்களுடைய பலகீனம். உங்களால் நாட்டை எப்படி நிர்வகிக்க முடியும்? யார் சரியானவர் என்று கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லையே என்று வைத்தியன் சொன்னார். இதை கேட்ட மன்னன் வெட்கி தலை குனிந்தார். யார் வாய் மொழிந்தாலும் அதில் உண்மைத்தன்மையை ஆராய வேண்டும். அதுவும் தலைமை பண்புள்ள ஒருவன் கண்மூடித்தனமாக நம்புவது அந்த பீடத்திற்கு தகுதியானவனா? மன்னன் என்பவன் தனக்குள் இருக்கின்ற அந்த ஆய்வகத்திலே அடுத்தவரின் சொற்களை ஆராய வேண்டாமா? இப்போதும் சில அரசியல் அப்படித்தான் நடக்கிறது. அப்போதும் அப்படியே நடந்திருக்கிறது. ஆனாலும் நல்ல மந்திரிகள் இந்த மன்னனின் அறிவென்னும் வெளியை திறந்திருக்கிறார்கள். இப்போதெல்லாம் எந்த மந்திரிகளும் மன்னனின் அந்த அறிவு வெளியை திறப்பதில்லை. நீங்கள் செய்வதெல்லாம் சரி என்று மேலும் மேலும் முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள். இனியாவது நாம் விழித்துக் கொள்வோம் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.